அமைக்கிட வேண்டும் என்று அந்த தெரப்பி அந்த சிகிச்சை அளிப்பதற்கும் மற்றும் இங்கே சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள மக்களுக்கான சிகிச்சை அளித்திடும் என்று ஒரு ஆஸ்பத்திரியை அமைத்திட வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கும் வருகை வந்துள்ள இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.எம். நாசர் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட மறுவாழ்வு அலுவலர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, பஞ்சாயத்து தலைவி திருமதி சுனிதா பாஸ்கர் அவர்களே மற்றும் இந்த நிறுவனத்தை தொடர்ச்சியாக 17 ஆண்டுகளாக நல்ல முறையில் நடத்தி இதை இந்த அளவுக்கு வளர்ச்சியுடைய ஏற்பாடு கொண்டு வந்துள்ள உழைத்து வளர்ச்சியடைய செய்துள்ள திருமதி நாகராணி அவர்களே மற்றும் திரு அன்பு அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய திரு ரோஸ் அவர்களே மற்றும் எதிரே வீட்டிற்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் புற உலக சிந்தனையற்ற நான் எங்கே இருக்கிறோம், அருகில் இருப்பவர் யார், நாம் என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தோம் என்று எதுவுமே அறியாத ஒரு புற உலக சிந்தனையே இல்லாத ஒரு மக்களை அந்த மாணவர்களை அவர்களை பயிற்றுவிப்பது அவருடைய சொந்த வேலையை செய்வதோடு மட்டுமல்லாமல் இங்கே நிறைய தொழில் பயிற்சி நம்ம பார்த்தோம். ஒரு தம்பி அழகா பேண்ட் வாசித்தாரு, அதுக்கு அவார்டே வாங்கியிருக்காரு அந்த தம்பி. அதுபோல் இந்த மேடையில் 2 பேர் பாடினாங்க. அதுபோல் அவங்க ஊதுபத்தி செய்கிறாங்க, மெழுகுவர்த்தி செய்கிறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, டிராயிங் போடுறாங்க. அவர்களால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ பாக்கு மட்டும் தட்டு தயாரிக்கிறாங்க. இவ்வாறு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து விட்டு அவர்களில் ஒருவராக உட்கார்ந்து அவர்களுக்காக பணிபுரிந்து வருகிறார் நம்முடைய நாகராணி என்பதை நான் இங்கு பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் எல்லாரும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அம்மாவுக்கோ மாமியாருக்கோ ஒரு கால் நடக்க முடியாமல் லேசை இழுத்து நடந்தாலும் எங்கே போகிற வீட்டில் கிடன்றாங்க. உண்மைதானே? கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் அவங்களோட அடிப்படை வேலை செய்ய முடியாத கூப்பிட்டு வச்சு அவங்க சொல்லி எல்லா அடிப்படை வேலையும் அவங்க பல்லு விளக்குலேருந்து உடுப்புலேருந்து அந்த ரூபாய் கணக்கெடுக்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை அதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு, எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு தன்மை இருந்தால்தான் முடியும். அதனால் தொடர்ச்சியாக இந்த ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்காக, குறிப்பாக அந்த அறிவுத்திறன் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்து வரும் இந்த பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்த விரும்புகிறேன். நிச்சயமாக அவர் நிறைய விருது வாங்கியிருக்கார். நம்முடைய முதலமைச்சர்லாம் தளபதியாருக்கெல்லாம் விருது வாங்கியிருக்கிறார். அதுபோல தொடர்ச்சியாக நீங்கள் திறமையாக வளர்ச்சி அடித்து இந்த பகுதி மக்களுக்கும் உங்களுடைய சேவை கிடைக்கிற பணியாற்றுங்கள் என்று வாழ்த்த விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 360 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய 17 வருஷமாக அந்த நிறுவனத்தை அவர் நடத்தி வருகிறார், சென்னையிலும் மற்றும் எங்குமாக என்பதை அறிந்து நாங்கள் பெருமை அடைந்தோம். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிலிருந்து இந்த மாற்றுத்திறனாளி துறை என்ற ஒரு துறையை உருவாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த துறையை தன்வசமே வைத்து செயல்படுத்தி வந்தார்கள். அந்த துறைக்கு அவர் பொறுப்பேற்ற உருவாக்கிய போது 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதியார் அவர்கள் 1400 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அது இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு திட்டங்களுக்காக நான் கிட்டத்தட்ட 60% மேலே இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய உதவியாகத்தான் இத்துறையின் மூலம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. 1000 ரூபாய் என்ற உதவித்தொகை இன்னைக்கு 1500 உயர்த்தி தந்துள்ளார். 1500 இருந்தது இன்னைக்கு 2000 உயர்த்தி தரப்பட்டுள்ளது. இல்லை உடன் ஒரு உதவியாளர் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி அந்த உதவியாளருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது, அந்த மாற்றுத்திறனாளிக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல் அவர் உதவி உபகரணங்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் விண்ணப்பிக்க அவ்வளோ கொடுத்தாக வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. காது ஏற்க மெஷின்லாம் 3 வருஷம் ஆயிட்டா உடனே புதுசாக கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. ஆகவே நம்ம வாங்கி அந்த உபகரணங்கள் அது டேமேஜ் ஆயிட்டாலும் மீண்டும் கொடுக்குறாரு. இவ்வாறு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லா மக்களையும் நம்ம கைப்பிடித்து விட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய நல்லாட்சி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வைத்திருந்தாலும் சரி, இல்லை மாற்றுத்திறனாளி அந்த ஒரு